ஆசிரிய உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, அனைவரும் எதிர்பார்த்த இந்த 400 ஆசிரியர்களின் வழக்கானது இன்று அனைவரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்திருந்தனர். இந்த 400 பேர் வழக்குல வந்து கவர்மெண்ட் தரப்புகிட்ட என்ன சொல்றாங்கன்ட்டு இன்னைக்கு கேட்டாங்க. கவர்மெண்ட் தரப்புல இப்போது இருக்கிற அட்வொகேட் ஜெனரல் நீலகண்டன் சார் அவரு எதுவுமே சொல்லல. இதுக்கு முன்னாடி சிலம்பண்ணன் வந்து தாக்கல் செய்ததை அவங்க ஏற்றுக்கொண்டுட்டு, இந்த 400 பேருக்கு வந்து ஃபேவராக வந்து தீர்ப்பு வர்றதாக சொல்லியிருக்காங்க. அவர் வெளிப்படையாக அங்கேயே சொல்லிட்டார், 400 பேருக்கு பார்ட்டிக்கு நாங்கள் வந்து ஃபேவராக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட் தரப்பு சொன்னதுனால எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து சொன்னாலும் எழுத்துப்பூர்வமான ரிட்டன் ஆர்டர் வந்தால் தான் அது நம்மளுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல். ஏன்னு கேட்டால் பல்வேறு வழக்குகளில் வந்து நம்ம வந்து பார்த்து உத்து நோக்கிட்டு வரோம். இப்போ சமீபத்தில் கூட ஒரு வழக்கில் என்னன்னு கேட்டால், அந்த மதுரையில் வந்து இந்த பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணவங்களுக்கு கேத்தரின்னு ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் காப்பி வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க போய் அப்பீல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த வழக்கை எதிர்த்து அரசு தரப்பு மதுரையில் வந்து டபுள் பெஞ்சுக்கு போகுது. அங்கே வந்து அந்த தரப்பில் வந்து வரும்போது, நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களாம்மா, இவங்களை அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி அங்கே அப்படி தான் இப்போ சொன்னாங்க. ஆனால் ரிட்டர்னில் வரும்போது ஸ்டே இடைக்கால தடைன்னு கொடுத்துட்டாங்க. கடைசியில் அது வந்து அப்ளை பண்ண முடியாமல் போச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. எதுவுமே வந்து ரிட்டர்ன் வர வரைக்கும் எதுவுமே உறுதி இல்லை கண்டிப்பாக. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்னில் 400 பேருக்கு ஃபேவராக வரும் என்பது மாற்று கருத்தும் இல்லை. அதே வேளையில் இதுக்கு அடுத்து வந்து திரும்பி வந்து 34வது ஒரு வழக்கு வந்து டெட்டு வழக்கு வருது. இந்த டெட்டு வழக்கு வரும்போது இந்த வழக்கு என்ன வழக்குன்னு கேட்டால், ஆல்ரெடி இது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் சேலஞ்ச் பண்ணி மாண்புமிகு நீதியரசர் இளந்தரன் முன்னால் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த வழக்கு தள்ளுபடி செய்வதற்கு முன்னாடியே ஒரு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கை காட்டி தான் இந்த வழக்கு தள்ளுபடி செஞ்சு இப்போ அந்த ஆசிரியர்கள்லாம் திரும்பி இப்போ வந்து மேல்முறையீடு செய்து இந்த வழக்கு 34வது வழக்காக வருது. இந்த வழக்கில் யாராக இருக்காங்க கேட்டால், ஆர்எஸ் சாந்தி, அதுக்கடுத்தது ஜெயலட்சுமி, டெய்சி ராணி, மகாதேவன், அதுக்கடுத்தது வந்து அவங்கள திரும்பி வந்து யார் வராங்கட்டா ஜோ ஆண்டனி, அதுக்கு அடுத்தது வந்து வி ரேவதி. இவங்கெல்லாம் வந்து இந்த வழக்கு வந்து கவிதா ராமேஸ்வர்கிட்டே போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒருத்தர் மட்டும் வந்து இந்த யாருன்னா இந்த ஜெயலட்சுமி மட்டும் அவங்க வந்து வேற ஒரு லாயர் காசிநாத பாரதி. அவங்க வந்து இந்த டெய்சி ராணியோட வழக்கில் அவங்களும் வந்து அதே சேம் ப்ராப்ளம் தான் அவங்க இணைஞ்சிருக்காங்க, எனக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு இன்னைக்கு அந்த விசாரணைக்கு வருது. விசாரணையில் வரும்போது இந்த வழக்கினுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டால், ஆல்ரெடி வந்து சட்ட இது கீ ஆன்சர்லாம் வெளியிட்டாங்க, அப்ஜெக்ஷன் அதெல்லாம் வந்து கவிதா ராமேஸ்வரம் எடுத்து சொல்லியிருக்காங்க. இது என்சிடி வந்து வெளியிட்ட வந்து என்சிடி வெளியிட்டு வந்து அந்த நம்ம வந்து டெட்டு மார்க்கெல்லாம் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது அது வந்து என்னட்டா வெயிட்டேஜ் மார்க்கு வந்து அப்படி தானே கொடுத்தாங்க. டெட்டு மதிப்பெண்ணை கணக்கில் வைக்கணும்னு தானே சொல்லியிருந்தாங்க என்சிடி நாம்ஸ். அதெல்லாம் இதில் இல்லைன்னு சொல்லிட்டு இதை வந்து அது ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி, அதாவது இவங்களுக்கும் வேலை வாங்கி தரக்கூடிய நோக்கில் வந்து இந்த இது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த ரிசல்ட் வந்து இந்த வழக்கை பொறுத்து ரிசல்ட் வந்து வராதுங்க. இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் ரிசல்ட் வராது. அதை இன்றைக்கே சொல்லிட்டாங்க, ரிசல்ட்டெல்லாம் இதுக்கெல்லாம் இது பண்ண முடியாதுன்ட்டு. இதெல்லாம் சொல்லிட்டாங்க, ரிசல்ட் விட்டுருவாங்கன்றோம். இந்த வழக்கில் வரும்போது அதெல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வழக்கு திரும்பி வந்து மண்டே டியூஸ்டே 30ஆம் தேதிக்குள்ளே இந்த வழக்கு வருது. அது வந்து எல்லாமே இப்போ இதையும் வந்து ரிட்டனில் எழுதி கேட்டிருக்காங்க, இது பண்ண சொல்லியிருக்காங்க. அரசு தரப்புக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு வந்து அடுத்த விசாரணை வந்து 30ஆம் தேதி வருது, செவ்வாய்க்கிழமை. அதில் வந்து இந்த வழக்கு என்னென்னன்றதை அடுத்து அந்த வரும்போது தான் தெரியும். இன்றைக்கி வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 400 ஆசிரியர்களுக்கு வந்து சாதகமாக தான் வந்துள்ளது. அது ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரு வந்தால் மட்டும் அவங்களுக்கான வேலை உறுதி செய்யப்படும். மீண்டும் இது குறித்து டெட்டு சம்பந்தமான வழக்குகள் செய்திகள் வந்து இன்னும் நிறைய வழக்குகள் குறித்து நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். டெட்டு வழக்குகளும் சரி, செய்திகளும் சரி தொடர்ந்து நம்ம பதிவிட்டு வருகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.